என்கே ஃபாலோவர்ஸ்க்கு வணக்கம். இது ஆட் நம்பர் 2350க்கான ஆடியோ. இந்த கம்பெனி துபாயில இருக்க ஒரு எரெக்ஷன் ஃபீல்டில வர ஒரு கம்பெனி. பேரு வந்து டமாக் குரூப் ஆஃப் கம்பெனி. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட மாடுலர் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு டிவிஷனுக்காக தான் இந்த இமேஜ்ல குடுத்திருக்க வேலைகளுக்கு இப்ப ரெக்ரூட் பண்றோம். இவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஊர்ல வீடு கட்டுறோம் இல்லையா? இதையே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேடா பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஃபேமஸ் இது. இந்த ரெடிமேடா கிச்சன், ரெடிமேடா பாத்ரூம், வீடையே வந்து ரெடிமேடா ஒரு ஃபேக்டரில ரெடி பண்ணிட்டு, அத கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த ரெடிமேட் ஹவுஸ வந்து மேனுஃபேக்சரிங் அந்த அந்த ஹவுஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி. இந்த இமேஜ்ல குடுத்திருக்க எந்த வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ணாலும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரிக்கு உள்ள தான் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இது சம்மந்தமா கீழ 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் எந்த மாரி இருக்குன்ற உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாத்துக்குமே இந்த டைல்ஸ் மேசன் ஆகட்டும், இந்த வெல்டர் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் ஒர்க்கு. ஃபேக்டரிக்குள்ள தான் ஒர்க்கு. இத தாண்டி அத கொண்டு போய் இந்த அட்டாச் பண்றாங்க இல்லையா? அந்த ஒர்க்கும் எரெக்ஷன் ஒர்க்கும் பண்ற மாரி இருக்கும். ஸோ என்னென்ன வேலைகளுக்கு எடுக்கிறோன்றத உங்களுக்கு இமேஜ்லயே குடுத்துருக்கேன். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஸ்டீல் ஃபிக்ஸர். ஸ்டீல் ஃபிக்ஸர்னா கம்பி கட்டுற வேலை. அடுத்து வந்து ஸ்டீல் ஃபேப்ரிகேட்டர், வெல்டர். வெல்டர் வந்து பிக் அண்ட் டார்க் வெல்டர். அடுத்து டைல்ஸ் மேசன், டக்ட் ஃபேப்ரிகேட்டர் அண்ட் டக்ட் ஃபிட்டர், பைப் ஃபேப்ரிகேட்டர் அண்ட் பைப் ஃபிட்டர், ஜிஆர்பி லேமினேட்டர். இப்ப நான் சொன்ன இந்த வேலைகள்ல எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும், அந்தந்த வேலையில ஒரு 2 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து ஒரு 1500 திர்ஹாம்ஸ்லேருந்து 2100 திர்ஹாம்ஸ் வரைக்கும் தராங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ரூ. 35,600 ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியா கிடைக்கும். இது எல்லாமே 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இது இல்லாம ஓடி தனியா இருக்கும். ஓடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அடுத்து டீம் லீடர் அண்ட் ஃபோர்மேன். இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் ஆர் அந்த பிரிப்பரேஷன் ஃபீல்டுல வந்து வேலை பார்த்துருக்கணும். முக்கியமா சில்டு வாட்டர் பைப்பு, டக்டிங், ஃபயர் ஃபைட்டிங், அந்த மாடியூல் சொல்லுவாங்கல்ல, மாடுலர் ஒர்க்ஸ், பிளம்பிங் இவங்க எல்லாத்துக்குமே நீங்க டீம் லீடராவும், ஃபோர்மேனாவும் வேலை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, குறைந்தது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டீங்கன்னா 2 வருஷமாவது இருக்கணும். இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒரு 5 வருஷமாவது உங்களுக்கு இந்த வேலையில வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டீம் லீடராவோ இல்ல ஃபோர்மேனாவோ. சேலரி பார்த்தீங்கன்னா, 2200 திர்ஹாம்ஸ்லேருந்து 2400 திர்ஹாம்ஸ் வரைக்கும் தராங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ரூ. 52,300 ஒரு ரூ. 57,500 வரைக்கும் வருது. ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்தில பார்த்துக்கணும். இந்த சேலரின்றது அப்ராக்ஸிமேட் சேலரி தான். உங்க எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து உங்களுக்கு சேலரி 1500, 1600 கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆவரேஜா இருக்குன்னா ஒரு 2000 அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 2100 இந்த மாரி வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இன்டர்வியூல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஃபீல்டு நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்கு, இத பொறுத்து வந்து இன்டர்வியூல வந்து உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓவராலா முன்ன சொன்ன மாரி தங்குறதுக்கு இடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து ஏஜ் லிமிட் 22 வயசுல இருந்து அதிகபட்சம் ஒரு 45 வயசு வரை 22 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டி ப்ளஸ் ஓடி. வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். ஈஸியர் அண்ட் ஈஸினா 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கணும். கம்பெனில இருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசா தான் குடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 30ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சியில வச்சு இன்டர்வியூ பண்றோம். டைரக்ட்டா கிளையண்ட் வந்து தான் எடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா, ஆவரேஜா இருக்குமா, டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஆவரேஜா இருக்கும். டீம் லீடருக்கும், ஃபோர்மேனுக்கும் மட்டும் இன்டர்வியூ செலக்ஷன் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இந்த இமேஜ்ல குடுத்திருக்க 10 வேலையில ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்றதுக்கோ, எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மெடிக்கல் மட்டும் போட்டு குடுத்தா போதும். நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிருவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.